தமிழ்நாட்டில் நம்ம இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறோம். அதுக்கு காரணம் 1965 நடந்த மொழிப்போர். மொழிப்போரை முன்னின்று நடத்தியது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு மொழி அழிஞ்சா ஒரு இனமே அழிஞ்ச மாதிரி. அப்படி ஒரு நிலைமை நம்ம தமிழ் மொழிக்கு வந்தப்போ உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சொல்லி வீதிக்கு வந்தது நம்ம அண்ணாவின் தம்பிகள் தான். நம்முடைய கலைஞர் கள்ளக்குடி தண்டவாளத்தை தலை வச்சது வெறும் சாதாரண போராட்டம் இல்லைங்க, அது நம் தமிழினத்தின் தன்மான போராட்டம். தமிழ்நாடு முழுவதும் இந்தி திணிப்புக்கு எதிராக வீதிகள் தோறும் தமிழ் வாழ்க என்ற கோஷம் விண்ணையே பிளந்தது. நம்முடைய தியாகிகள் துப்பாக்கி குண்டுக்கும் பயப்படல, தீக்குளிக்கும் அஞ்சலை, ஏன் சிறை கொடுமையில கூட சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் சிந்தனை ஒவ்வொரு துளி ரத்தத்தால தான் தமிழ்நாடும் தமிழ் மொழியும் இன்னைக்கு சிறந்து விளங்குது. இது வெறும் போராட்டத்தோடு மட்டும் முடியலைங்க. 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே மெட்ராஸ் மாகாணமாக இருந்ததை தமிழ்நாடுன்னு பெயரை சுட்டி தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை சட்டமாக்கி இங்கே இந்திக்கு இடமில்லைன்றது ஆணித்தரமாக அடித்து சொன்னது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு புதுசாக வந்திருக்க சிலர் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், இது அண்ணாவால் தோற்றுவிக்கப்பட்ட கழகம், கலைஞரால் வளர்க்கப்பட்ட கழகம், கருணாநிதி ஸ்டாலினால் வழிநடத்தப்படுகின்ற கழகம். இந்த கழகத்தை அழிக்கணும்னா தியாகிகளின் வாரிசுகளாகிய நாங்கள் இருக்கோம். கழகத்தை காப்பாற்ற வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு.